ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள். லாஸ்ட் எபிசோடில் விக்ரமாதித்தன் தலைநகர் அமைத்த கதையை பார்த்தோம். இந்த எபிசோடில் அதிசய சிம்மாசனத்தை அடைந்த கதை. இது சொல்ல போகிறதும் நம்ம வினோரஞ்சித பதுமை தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் விற்பன்னனாகி தன் பட்டணத்தை கலைநகரமாக்கினான். அவனுடைய பேரும் புகழும் நாற்புறமும் பரவின. அவனை கொண்டாடாதோர் பூலோகத்தில் யாருமில்லை. வான்முகட்டையும் கடந்து கலைசேகரனென அவனுடைய கீர்த்தி தேவலோகத்திலும் பரவியது. அந்த நாளில் விஸ்வாமித்திரர் கடுந்தவம் செய்து வந்தார். முனிவரின் கடும் தவசினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போலாகிவிட்டது. விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து தன் பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பிய இந்திரன் தேவலோக நடன மாதர்களான ஊர்வசி, ரம்பை இருவரையும் அழைத்தான். பூ உலகத்திற்கு அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான். விஸ்வாமித்திரர் கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தவம் வெற்றி பெறக்கூடாது. அவருடைய கிரக சிந்தையை கலைத்துவிட வேண்டும். நடனக்கலை யாருடைய சிந்தையையும் கவர்ந்துவிடும். உங்கள் இருவரில் நடனக்கலையில் சிறந்தவர் எவளோ புறப்பட்டுச் செல்லுங்கள். விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெறுபவளுக்கு விலைமதிப்பில்லாத பரிசு நான் கொடுப்பேன் என்று தெரிவித்தான் தேவேந்திரன். இந்திரன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி, பிரபோ, என்னை விட நடனக்கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள்? என்னை புறப்பட்டு போக அனுமதியுங்கள் என்று வேண்டினாள். ரம்பை அதற்கு சளைத்து விடவில்லை. சுவாமி, எல்லா கலைகளையும் முறையாக பயின்று இணையற்றவள் என்று தேர்ச்சி பெற்றிருக்கும் என்னை விட்டுவிட்டு வேறு ஒருத்தி போவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டாள் ரம்பை. நடனக்கலையில் எவள் சிறந்தவள் என்பதை பற்றி அவ்விரு நடன அப்சரசர்களிடையே தோன்றிய தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை. இருவரும் தானே சிறந்தவள் என்று பிடிவாதம் செய்தார்கள். ஒருத்தியை புறக்கணித்து மற்றவளை அனுப்பி மனக்கசப்பை உண்டாக்கிக் கொள்ள இந்திரன் பிரியப்படவில்லை. ஆகவே மறுநாள் இந்திர சபையில் இருவருடைய நடனத்திற்கும் போட்டி வைக்க ஏற்பாடு செய்தான். நடனத்தில் வெல்பவர்களுக்கு பாரிஜாத மாலை வெற்றி சின்னமாக அணிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. சபையிலே சகல விற்பனர்களான தேவர்களும் கந்தர்வர்களும் நிறைந்தார்கள். முதலில் ரம்பை நடனம் ஆடினாள். அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஆடினார்கள். இருவருடைய நடனத்திலும் அப்பழுக்கு சொல்ல முடியவில்லை. அவர்கள் இருவரில் சிறந்தவர் யார் என்று தேர்ந்தெடுக்க முடியாமல் தேவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள். இவ்விதம் அவர்கள் திண்டாடிக் கொண்டிருக்கையில் நாரதர் எழுந்திருந்து, தேவேந்திரா, இங்கு கூடியிருக்கும் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் இவர்களில் சிறந்தவரை கண்டுபிடிக்க முடியாது. பூலோகத்தில் உஜ்ஜயினி மாகாளி என்றொரு பட்டணம் உண்டு. அந்நகரத்தில் விக்ரமாதித்த ராஜன் நீதிநெறி வழுவாது ஆண்டு வருகிறான். அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். பரதநாட்டியங்களின் நுட்பங்களை அறிந்தவன். அவன் ஒருவனே ஊர்வசி, ரம்பை இவர்களில் சிறந்த நடனக்காரியை தேர்ந்தெடுக்கும் திறமை பெற்றவன். உடனே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வர ஏற்பாடு செய் என்றார். இந்திரனும் தன் தேர்ப்பாகனான மாதலியை வரவழைத்து, மாதலி, பூ உலகத்திற்கு நம் விமானத்தில் சென்று உஜ்ஜயினி பட்டணத்தை ஆண்டு வரும் விக்ரமாதித்த பூபதியை நான் அழைத்து வர சொன்னதாக தெரிவித்து கூட்டி வா என்றான். நர ஜன்மத்தையா தேவலோகத்திற்கு அழைத்து வருவது என்று மாதலி தயங்கினான். ஆனால் அவனுடைய நினைப்பை முறிக்கும் விதமாய் நாரத மகரிஷி, மாதலி, நரஜன்மம் என்று எண்ண தேவையில்லை. நேர்மையாக பாரபட்சமின்றி தீர்ப்பளிப்பதில் தேவர்களை விட நரஜன்மங்கள்தான் மேலானவர்களாய் விளங்குகிறார்கள். விக்ரமாதித்தனோ தேவர்களையும் மிஞ்சக்கூடிய அதிசாமர்த்தியசாலி என்றார். அந்த க்ஷணமே தேவராஜனின் தேர்ப்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூ உலகத்திற்கு புறப்பட்டான். உஜ்ஜயினி பட்டணத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்கு சென்றான். அரசனை முறைப்படி வணங்கி தான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான் தேவசாரதி. அரசே, தேவலோகத்து இந்திரன் சபையில் நடன மாதர்களான ஊர்வசி, ரம்பை இவர்களில் சிறந்தவள் எவள் என்கிற தகராறு கிளம்பியுள்ளது. அவர்களுடைய நடன போட்டியை கண்டு தேவாதி தேவர்களாலும் சிறந்தவள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாரத பகவான் தங்களது மேதாவிலாசத்தை பற்றி சபைக்கு பிரசங்கித்து தங்கள் ஒருவராலேயே அது தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்தார்.
அதன் மீது தேவராஜனும் தங்களை அழைத்து வரும்படி தேவ விமானத்துடன் என்னை அனுப்பி வைத்தார். தங்கள் வரவுக்காக தேவர்கள் காத்திருக்கின்றனர். நீர் வருகிறீரா இல்லையா என்றான் மாதலி. மதிமந்திரி பட்டியும் தன் மகாராஜனை தேவலோகத்திற்கு போய் தன் வீர பிரதாபங்களை நிலைநாட்டி வரும்படி தெரிவித்தான். விக்ரமாதித்தனும் மறுமொழி பேசாது பத்ரகாளியம்மனை வணங்கி திருநீரும் எலும்பிச்சம்பழமும் பெற்றுக்கொண்டு அமராவதி பட்டணத்திற்கு புறப்பட்டான். தேவேந்திரனின் அழைப்பை உதாசீனப்படுத்த முடியுமா? விமானத்தின் தேர்தட்டிலே விக்ரமாதித்தன் தனது வலது காலின் பெருவிரலை வைத்து அழுத்திக்கொண்டு இடது காலையும் எடுத்து வைப்பதற்குள்ளாகவே சட்டென விமானத்தை படுவேகமாக கிளப்பிவிட்டான் மாதலி. நரன் தேவ விமானத்தில் ஏறுவதா என்ற நினைப்பு தேவசாரதிக்கு இன்னும் இருந்தது. ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழுந்துவிடவில்லை. தேவசாரதியின் கருத்தை யூகித்து கொண்ட விக்ரமாதித்தனோ தன் காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தியபடி ஆணி அடித்தாற்போல் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய சாமர்த்தியத்தை கண்ட தேவசாரதியும் மனம் மாறி தன்னுடைய பிழையை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். அதன் பின்னர் தேவ விமானம் தேவேந்திரனின் கொலுக்கூடத்தை அடைந்தது. இந்திரன் சபையிலே அரசனுக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. அரசனும் மற்றவர்களுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்து உட்கார்ந்தான். நடனப் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன் பாரிஜாத மாலை விக்ரமாதித்தன் கையிலே கொடுக்கப்பட்டது. உடனே ரம்பையின் நடனம் ஆரம்பமாயிற்று. அவள் ஆடலழகிலே சொக்கிப் போனார்கள் தேவர்கள். 2ஆம் நாள் ஊர்வசியின் நடனம் தொடங்கியது. இருவர் நடனத்தையும் கண்டு களித்த விக்ரமாதித்தன் மறுநாள் அவ்விருவரும் சேர்ந்தாற்போல் நடனமாட வேண்டுமெனவும் மறுநாள் அதை பார்த்துவிட்டு தன் தீர்ப்பை வழங்குவதாகவும் கூறினான். அதன் பிரகாரமே மறுநாள் போட்டி நடனத்திற்கு ஏற்பாடாயிற்று. அன்றைய தினம் அதிகாலையில் விக்ரமாதித்தன் ஒருவரும் அறியாதபடி நந்தவனம் சென்று தேவலோகத்து புஷ்பங்களை பறித்து 2 பூச்செண்டுகள் கட்டி 2லும் வண்டுகளை திணித்து கட்டினான். அப்பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தன் அன்றிரவு தேவசபைக்கு சென்றான். இரவின் கவர்ச்சி ஸ்ருதியோடு நடனப் போட்டி ஆரம்பமாகும் வேலை வந்தது. ரம்பையும் ஊர்வசியும் இசை பின்னணிகளுடன் இடதுசாரி வலதுசாரியாக நடனமாட சித்தமானார்கள். அவ்விருவருக்கும் விக்ரமாதித்தன் ஒவ்வொரு பூச்செண்டு கொடுத்து, நீங்கள் வெறுங்கையோடு நடனமாடுவதை விட கையிலே பூச்செண்டு பிடித்து கொண்டு ஆடினால் அலங்காரமாயிருக்கும் என்றான். ரம்பையும் ஊர்வசியும் குதூகலத்துடன் ஆளுக்கு ஒரு பூச்செண்டு வாங்கி கையில் பிடித்து கொண்டு பரதநாட்டியம் ஆடலானார்கள். ஒரு முகூர்த்த காலம் அவ்வாறு இருவரும் நடனமாடி வரும்போது ரம்பை துரித காலத்தில் ஆடிய வேகத்தில் தன் கையில் இருந்த பூச்செண்டை சற்று கெட்டியாக பிடித்துவிட்டாள். அப்போது பூச்செண்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வண்டு ரம்பையின் கைப்பிடிக்குள் சுரீர் என்று துளைக்கவே அவளுக்கு விஷம் வேகமாக ஏறி பூச்செண்டை விட்டெறிந்துவிட்டு அவள் ஸ்ருதி முதலானவை தவறி நடனமாடலானாள். ஊர்வசியோ பூச்செண்டை மிருதுவாக தன் கையில் பிடித்து வைத்திருந்ததால் வண்டு துளைப்பதற்கு ஆளாகாமல் ஸ்ருதி லயத்துடன் ஆடிக்கொண்டிருந்தாள். அவ்விருவரின் சூட்சமங்களையும் அறிந்து கொண்ட விக்ரமாதித்தன் சீக்கிரமாக எழுந்து நின்று சபையை நோக்கி, ஊர்வசியின் நடனமே நுட்பமானது, ஊர்வசியே ஜெயித்தவள், ரம்பை தோற்றவள் என்றான். அது எப்படி என்று தேவேந்திரன் கேட்கவே நடனமாதர் இருவரையும் விக்ரமாதித்தன் நோக்கி, உங்கள் கையில் கொடுத்த பூச்செண்டுகள் எங்கே என்று கேட்டான். ஊர்வசி பூச்செண்டை திருப்பிக் கொடுத்தாள். ரம்பையோ முகம் சுளித்து நின்றாள். அப்போது பூச்செண்டிற்குள் இருந்த வண்டை விக்ரமாதித்தன் எடுத்து காண்பித்து, இந்த பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்து கொண்டு ஆடியதால் வண்டு கொட்டாமல் செவ்வையாக நடனம் செய்தாள். ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்செண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது. அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தின் லயிப்பு மாறிவிட்டது. அதனால் ஊர்வசியே ஜெயித்தவள் என்றான். ஊர்வசி சிறந்த நடனமாது என்ற தீர்ப்பை கேட்டதும் தேவேந்திர சபை ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தது. ஏனெனில் எவள் சிறந்தவள் என்பதை தேவர்களால் நிதானிக்க முடியாமல் இருந்து வந்தது இத்தனை காலமும். அதை நுணுக்கமாக பரிசித்து விக்ரமாதித்தன் தெரிவித்து விட்டான். தேவேந்திரன் அவனை நோக்கி, நராதிபதியே, இருவருடைய நடன அபியாசத்திலும் வித்தை சிறப்புகளிலும் வித்தியாசம் ஒன்றும் காண முடியாதே. ஊர்வசிதான் பூச்செண்டை மென்மையாக பிடித்திருந்தாள் என்பது ஒன்றே அவளுடைய வெற்றிக்கு போதுமான காரணமாகுமா?
விளக்க வேண்டும் என்று கேட்டான். தேவேந்திரா, நடனத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்க அசைவுகளே. வசந்தராஜன் எழுதியுள்ள நாட்டிய சாஸ்திரத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது: நாட்டியத்தில் பயிற்சியை காட்டிலும் இயற்கையான பாவமே முக்கியமானது என்று அக்கலையில் பெரியோர் கூறுவர். பாதங்களை எடுத்து வைப்பதில் மென்மை முக்கியம். பாதத்தை மிகவும் உயரமாகவோ தாழ்மையாகவோ இல்லாமல் ஒரே சீராக அசைப்பது அவசியம். முகபாவம், கைகளின் அசைவு, இடுப்பின் நெளிவு, காதுகள் ஆகியவை இயற்கையாகவே அமைய வேண்டும். முகத்தின் தோற்றமுடன் நெஞ்சம் விம்மி புடைத்து வடிதலும் பார்வைக்கு ரம்யமாக இருக்க வேண்டும். மேலும் ஆட்டத்தை தொடங்கும் முன்பாகவே ஆடுபவர் எந்த அவஸ்தை என்பதை அதற்கென்று வகுக்கப்பட்ட தோற்றத்தின் மூலம் உணர்த்த வேண்டும். சதுரம் என்னும் அவஸ்தையை உணர்த்த அவயங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும். சமபாதம் என்பதை உணர்த்த பாதம், கைகள் அள்ளிக்கொடி போன்று துவண்டு இருத்தல் வேண்டும். இவைகளே நாட்டியத்தின் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய பொதுவான தோற்றம். இதற்கேற்ப அவளுடைய உடல் தோற்றமோ சரத்கால சந்திரனை போன்ற அழகிய முகம், நீண்ட கண்கள், தோளிலிருந்து சரிந்து தொங்கும் கைகள், உயர்ந்து உறுதியான இளம் நெஞ்சகம், வழவழவென்று மிருதுவான விலாப்பாகம், கைப்பிடியிலடங்கும் இடை, வளைந்த விரல்களுடைய பாதம், இவ்வாறு நிருத்தியாச்சாரியார்கள் வகுத்தபடி அமைந்திருக்க வேண்டும். ஆட்டத்தின் முடிவில் அவளுடைய உடல் இருக்க வேண்டிய தோற்றமோ பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது: இடது கை இடுப்பிலே வைத்திருக்கப்பட வேண்டும். இடையிலே அணிந்திருக்கும் மேகலை சிறிது கீழிறங்கி தளர்ந்திருக்க வேண்டும். மற்றொரு கையோ கீழே துவண்டு தொங்க வேண்டும். கண்கள் தரையை நோக்கியவாறு இருக்க, கால் கட்டை விரல்கள் கீழே சிதறி கிடக்கும் பூவு இதழ்களிடையே விளையாடி கொண்டிருக்க வேண்டும். இடுப்புக்கு மேலே உள்ள பாகம் மேல் நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். நாட்டியம் ஆடும் பொழுது உண்டாகும் கவர்ச்சியை விட இந்த தோற்றமே மிக கவர்ச்சி பொருந்தியதாக இருக்கும். இன்னும் வார்த்தைகளிலே பொதிந்திருக்கும் முழு அர்த்தத்தையும் அங்க அசைவுகளின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். பாதங்கள் லயம் தவறாது எடுத்து வைக்கப்பட வேண்டும். ரசபாவம் முறைப்படி எடுத்து காட்டப்பட வேண்டும். நடிப்பு கைகளின் உதவியால் மென்மையாக இருக்க வேண்டும். நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்ட இவ்விதிகளின் மூலம் ஊர்வசியே சிறந்த நடனமாது என்பதை அறிந்து கூறினேன். இவ்விதம் விக்ரமாதித்தன் கூறியதை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் களிப்புற்று அவனை புகழ்ந்தார்கள். அவனுக்கு அநேக பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து இந்திரன் கௌரவித்தான். அவைகளுடன் ஈடு இணையற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இரத்தின சிங்காதனம் ஒன்றையும் பரிசாக அளிப்பதாக சொல்லி பொக்கிஷத்திலிருந்த அதை கொண்டு வரும்படி கணநாதர்களுக்கு கட்டளையிட்டான் தேவேந்திரன். அந்த நவரத்தின சிங்காதனத்தில் 32 படிகளும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமையும் இருந்தன. சிங்காதனத்தில் ஏறுவதானால் பதுமைகளின் தலையில் காலை வைத்துத்தான் ஏற வேண்டும். அந்த அதிசய சிம்மாசனம் முன்பு கைலாயத்திலிருந்து தேவேந்திரனுக்கு இந்திரப்பட்டம் கட்டிய போது கொடுக்கப்பட்டதாகும். 32 பதுமைகளுள்ள விசித்திரமான அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜனுக்கு தேவேந்திரன் பரிசளித்து, பூபதியே, இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறி அமர்ந்து 1000 வருஷங்கள் வரை ஏறின சிம்மாசனம் இறங்காமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று வரப்பிரசாதமும் கொடுத்தான். தேவராஜன் அளித்த இதர பரிசுகளையும் விக்ரமாதித்தன் மனமகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அநேக ஆசிர்வாதங்களையும் அடைந்து தேவலோகத்தாரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு சிம்மாசனத்துடன் தேவ விமானம் ஏறி உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டோரியும் நம்ம வினோதரஞ்ச பதுமை தான் சொல்ல போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் தோழி பிரித்தா. டாடா, பை பாய்.